மகளிர் உரிமை தொகையை 26 லட்சம் பேர் மோசடியாக பெற்ற விவகாரத்தில் வீடு வீடாக சோதனை நடத்த மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது. பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள மகாயுதி கூட்டணி அரசு முதலமைச்சரின் லட்கி பெஹன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1500 ரூபாய் உரிமைத் தொகையை வழங்கி வருகிறது. 21 முதல் 65 வயது வரையான பெண்களுக்கு குடும்பத்தில் இருவருக்கு மட்டுமே உரிமைத் தொகை வழங்கப்படும். இந்த மகளிர் உரிமைத் தொகையை விதிகளை மீறி அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி ஆண்களும் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 2289 அரசு ஊழியர்கள் 3 கோடி ரூபாயும், பெண் பெயரில் பதிவு செய்த 14,298 ஆண்கள் 21 கோடியே 44 லட்சம் ரூபாயும் என மகளிர் உரிமைத் தொகையை மோசடியாக பெற்றது தெரியவந்தது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் விதிமுறைகளுக்கு பொருந்தாத 26,34,000 பெண்கள் உரிமைத் தொகையை பெற்றதால் அரசுக்கு 1,650 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது பல்வேறு துறைகள் நடத்திய தணிக்கை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் மோசடி பயனாளிகள் மீது விசாரணை நடத்தும் நோக்கில் வீடு வீடாக ஆய்வு நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பயனாளிகள் பட்டியலில் உள்ளவர்கள் வீட்டில் 2 பேருக்கு மிகாமல் உள்ளனரா, குறிப்பிட்ட வயது வரம்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றனரா என்பது குறித்து கணக்கெடுக்க மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீடு வீடாக சோதனை செய்யும் பணியில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வயது வரம்பை மீறியவர்கள், ஒரே குடும்பத்தில் 2 பேருக்கு மேற்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் உரிமைத் தொகை பெறுவதில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பயனாளிகள் போலி ஆவணங்கள் அளித்தனரா, அவர்களது வீடுகளில் 4 சக்கர வாகனம் உள்ளதா என்பது குறித்தும் சோதனை நடத்தப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.